வெல்கம் டு பரிவீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரசமலாய்ங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் எலுமிச்சை சாறு எடுத்திருக்கேன். ஒரு 2 பழம் எலுமிச்சை சாறு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து பன்னீர் பண்ணிடலாம். ரப்டி பண்ணுறதுக்கு பால் அளவு சொல்கிறேங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ரப்டி பண்ணுறதுக்கு. பாதாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் பொடிசாக நறுக்கி கலர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், எல்லோ கலரு. 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்காங்க. இது ரப்டி பண்ணுறதுக்கு. ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். சர்க்கரை 1 கப் எடுத்துருக்காங்க. அந்த பன்னீர் வந்து அதில் கொதிக்க வைக்கிறதுக்கோசம் 1 கப் எடுத்துருக்கேன். 1 கப்பு சர்க்கரைனா 3 கப் தண்ணி ஊற்றிக்கணுங்க. பால் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. பால் நல்லா கொதிச்சிச்சுங்க. எலுமிச்சை சாறு ஊற்றிடலாம். இல்லை ஸ்லோலே வச்சுக்கலாங்க. பால் நல்லா திரியாச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே நம்ம வடிகட்டிடலாங்க. இதை வடிகட்டிடலாங்க. இதை கொஞ்சம் ஜில்லுன்னு தடியில கொஞ்சம் இதை அலசிக்கலாங்க. ஏன்னா எலுமிச்சை சாறு போட்டதால அந்த ஸ்மெல் வரக்கூடாது. அதனால இது அப்படியே நல்லா பிழிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஒரு வெயிட்டான பொருள் இது மேல வச்சிடலாங்க. ரப்டிக்கு பால் வச்சுக்கோங்க 1/2 லிட்டர். இது நல்லா கொதிக்க வைக்கணும். பால் நல்லா காஞ்சிச்சுங்க. ரப்டிக்கு சக்கரை போட்டுக்கலாம். அதுல அதுல பாதாம் போட்டுக்கலாம். ஃபுட் கலர் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை உதிர்த்துக்கலாம். இதை உதிர்த்துட்டு நல்லா இந்த உள்ளங்கை இதில் வச்சு நல்லா பிசையணுங்க. நல்லா ஒரு 20 மினிட்ஸ் இந்த கை இப்படி வச்சு நல்லா பிசையணுங்க. இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் இது மாதிரி பிசையணுங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடணுங்க. இது அப்படியே நம்ம ரவுண்டு ஷேப் போட்டுக்கலாம். அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லாமே பிசைஞ்சு வச்சுக்கலாங்க ரவுண்ட் ஷேப்பில்.
நல்லா சுண்டிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஏடா வரணுங்க. நல்லா திக்கு ஆஃப் பண்ணிடலாங்க. ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம சக்கரை பாகு காசிக்கலாம். ஒரு பேன்ல சக்கரை போட்டுக்கோங்க. 1 கப்பு சக்கரை. 1 கப்பு சக்கரைக்கு 3 கப்பு தண்ணி ஊத்தணுங்க. நல்லா கொதிக்க வைக்கணுங்க. கொதிச்ச பிறகுதான் அந்த பன்னீர் போடணும். நல்லா கொதிச்சிச்சுங்க சக்கரை. நல்லா ஸ்லோல வச்சுட்டு போடணுங்க இந்த பன்னீர். இது நல்லா 10 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. மூடி போட்டு வச்சுக்கலாம். வெந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். இது 1 hour ஊறட்டும். 1 hourல இது ஊறின பிறகு அதுக்கப்புறம் நம்ம ரப்டியில போட்டுடலாம். ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி பிரஸ் பண்ணி நம்ம ரப்டியில போட்டுக்கலாம். Rasmalai ready.